இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த புதிய காலை எங்களுடைய கண்களுக்கு வெளிச்சத்தை மட்டும் கொண்டு வருவது இல்லை, நம் உள்ளத்திற்கும் ஒரு புதிய நம்பிக்கையை தருகிறது. ஆனால் சில காலைகளில் நாங்கள் விழித்தெழும் போதே மனம் சோர்ந்து போகலாம். நேற்று நடந்த நிகழ்வுகளின் பாரம், நாளை என்ன ஆகுமோ என்ற கவலை, சொல்ல முடியாத வேதனை, யாரிடமும் பகிர முடியாத கண்ணீர், இவை அனைத்தையும் சுமந்து கொண்டு நாங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இயேசுவினுடைய இந்த வார்த்தை எங்களுடைய இதயத்தின் பாரத்தையும் சுமைகளையும் நீக்கி எம்மை அமைதியான மனநிலையோடு வாழச் செய்கிறது. என்னிடம் வாருங்கள் என்ற இந்த வார்த்தை இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்துக்கு மனதுக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது. இயேசு நம்மிடம் உன் சுமையை முதலில் நீயே தீர்த்துவிட்டு வா என்று சொல்லவில்லை. நீ பலமாக இருக்கும்போது மட்டும் என்னிடம் வா என்றும் சொல்லவில்லை. மாறாக சோர்வோடும் கண்ணீரோடும் குழப்பத்தோடும் உடைந்த இதயத்தோடும் நீ இருந்தாலும் கூட என்னிடம் வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம் பலவீனங்களை மறைக்காமல் அவரிடம் கொண்டு செல்ல நாங்கள் முன் வருவோமா? சில நேரங்களில் நமக்கு தேவையானது எல்லாம் பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வேண்டும் என்று எங்களுடைய மனம் நினைக்கும். நம்முடைய சுமையை தாங்கிக் கொள்ளும் ஒரு கரம், அந்த கரம் ஆண்டவர் இயேசுவினுடைய கரம் எங்களோடு இருக்கிறது என்றதை நாங்கள் அநேக நேரங்களில் மறந்து போகிறோம். உலகம் எங்களையும் எங்களுடைய மனநிலையையும் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள மறுக்கும். மனுஷர்கள் எங்களுடைய மனதை அறியாமல் காயப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தையும் சொல்லப்படாத வழியையும் ஆண்டவர் இயேசு அறிவார். இந்த காலை உங்களோட மனதில் ஏதாவது ஒரு சுமை இருந்தால் அதை தனியாக சுமந்து செல்லாதீங்க. உங்களுடைய கவலைகளை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னால் முடியவில்லை, நீரே என்னை தாங்கும் என்று அமைதியாக சொல்லுங்க. இளைப்பாறுதல் என்றது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று பொருள் அல்ல. புயலின் நடுவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்தை உணர்வதை உண்மையான இளைப்பாறுதல். அதனால இந்த காலையில் உங்களுடைய இதயத்தில் ஒரு நம்பிக்கையை மட்டும் நீங்க ஆழமாக விதைத்து வைத்துக் கொள்ளுங்க. நேற்று நடந்ததை மாற்ற முடியாது, நாளை என்ன நடக்கும் என்றதும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைய நாளை ஆண்டவர் இயேசுவோட கரங்கள் ஒப்புக்கொடுங்க. உங்கள் சோர்வுக்கு மத்தியில் அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். உங்கள் கண்ணீருக்கு மத்தியில் அவர் உங்கள் ஆறுதலாக இருப்பார். உங்களுடைய கவலைக்கு மத்தியில் அவர் உங்கள் சமாதானமாக இருப்பார். உங்களுடைய பயணத்தில் அவர் உங்கள் துணையாளராக இருப்பார். அதனால் இதை குறிச்சும் பயப்படாதீங்க. இன்றைக்கு நீங்கள் எந்த சுமையோட உங்களோட வாழ்க்கை பயணத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீங்களோ, அது குடும்ப சுமையாக இருக்கலாம், பொருளாதார சுமையாக இருக்கலாம். எப்படி எதிர்காலத்தில் நான், இந்த குடும்பம், எங்களோட பிள்ளைகள் வாழப்போகிறோம் என்ற சுமையாக இருக்கலாம், கடன் சுமையாக இருக்கலாம், உடல் உள வியாதி, இப்படியாக பல சுமைகளையும் நீங்கள் மட்டும் தாங்கி கொண்டு வெளியில் யாருக்கும் சொல்லாமல் மனதுக்குள்ளேயே கண்ணியே சிந்தி கொண்டிருக்கிறீங்களோ, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் பக்கம் இருக்கிறார். அவர் உங்களுடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ உன்னை எல்லா சுமையும் சுமந்து என்னட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை இன்றைக்கு எங்களுடைய மனதுக்கு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கிறது. ஆண்டவர் கொடுத்த இந்த ஆறுதலான வசனத்தோடு நாங்கள் கண்களை மூடி அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா, எங்களுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா சுமைகளையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம்.
எங்களால் தாங்க முடியாத பாரங்களை நீங்கள் தாங்குவீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய மனதிற்கு சமாதானத்தையும் எங்களுடைய உள்ளத்திற்கு இளைப்பாறுதலையும் கொடுத்தருளும். இன்றைய நாளில் நாங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் எங்களோடு இருக்கிறீங்க இந்த நம்பிக்கையோடு நடக்க உதவி செய்யுங்க. சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் அதை எங்களுடைய மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் துணையாகவும் இருக்கிறீங்க. ஏற்ற காலத்தில் சகலத்தையும் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க. எங்களுடைய அனைத்து சுமைகளையும் நீங்கள் நீக்கி போடுவீங்க என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இன்றைய நாள் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடும் உங்களுடைய வழிநடத்தத்தோடும் தொடங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆமேன்.